அப்படி இருந்துட்டாலும் ஏன்னா இன்னைக்கு பங்குனி ஊத்துறோம். பங்குனி அப்படின்னாலே மாதம் எத்தனை மாதப்பா? ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதம்? 12 மாதம். இந்த 12 மாதத்தில் 12வது மாதம் வந்து பங்குனி. உத்திரம் என்பது 27 நட்சத்திரத்தில் 27வது நட்சத்திரம் உத்திரம். அது ரெண்டையும் சேர்த்து தான் பங்குனி உத்திரம் அப்படின்வாங்க. இது முருகனுக்கு உகந்த நாள். இந்த முருகவர்மானாகப்பட்டவர் அரக்கர்களெல்லாம் அழித்து தாரகாசூரே கஜமுகாசூரே சூரபதுமன் எல்லாத்தையும் அழித்து எங்கே போகிறாரு? அங்கே தென்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அங்கே போய் தெய்வேந்திரனுடைய மகள் தெய்வயானையை திருமணம் செய்த நாள் இந்த பங்குனி உத்திரம். அப்பேற்பட்ட நாள், பெருமைக்குரிய நாள். அதே போல் நிறையா நம்ம கடவுளுக்கு திருமணமான நாள் தான் இந்த நாளே. ஆமாம், யாருக்கு? ராமனுக்கும் சீதைக்கும் சொல்லலாம், நிறையா சொல்லலாம். அப்படியே பொதுவாகவே கடவுளுக்கு திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். அதே பங்குனி உத்திரத்தன்று இன்னைக்கு நம்ம ஊர்லேயும் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் என்னண்ணே இருந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். சரி, அதனால் இருந்துட்டாலும் அந்த பிள்ளையை சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக கந்தனை பணிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துளங்கி திருமண சுந்தரியாய் விளங்கும் மாத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே புவியடங்க காத்தாலே மாதுளம்பு நிறத்தாலே சார்ந்தனை போது மறவாதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி அந்த தாயவளே துயவளே அந்த அரியநாச்சி அம்மன் புகழை பாடி அரியநாச்சி அம்மனுக்கு திருநாளா, அரியநாச்சி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. நம்ம அரியநாச்சி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. சித்திரைப்பூ மாவிலையில் தோரணமா, சித்திரப்பூ மாவிலையில் தோரணமா, அவள் சிங்கார தேரில் வரே ஊர்வலமா. அரியநாச்சி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. அவள் பொன்மீனி மனதனிலே அலங்காரமா, பாலோடு பன்னீர் அபிஷேகமா, அவள் பொன்னீர் மலர்களிலே அலங்காரமா, மங்கள குங்குமத்தில் திலகமா, அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா. அரியநாச்சி நம்ம அரியநாச்சி அம்மனுக்கு திருநாளா. ஏ வயசுக்காரனே தூங்குனீங்க, நாங்க திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியா, அவள் கேட்டும் காத்து வரும் காளி அம்மனா. கற்பூர சுடரினிலே சிரித்திடுவாளா, கற்பூர சுடரினிலே சிரித்திடுவாளா. அவள் தீராரேனோ எல்லாம் தீர்த்திடுவாளா. அரியநாச்சி நம்ம அரியநாச்சி அம்மனுக்கு சரி, அரியநாச்சி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. சர்க்கரையின் பொங்கலிடம் மகிழ்ந்திடுவாளா, நாம் விளக்கேற்றி வணங்கிடவே வரம் தருவாளா. மக்களிடம் பொங்கலிடம் மகிழ்ந்திடவா, மகிழ்ந்திடவே வணங்கிடவா, முழங்கி வரும் மூர்த்தங்களை கேட்டிடுவாளா, முழங்கி வரும் மூர்த்தங்களை கேட்டிடுவாளா. நம் முன்னின்றே நன்னருளை தந்திடுவாளா. அரியநாச்சி அம்மனுக்கு திருநாளா.